இவ்விழாவினுடைய கதாநாயகன் மற்றும் கதாநாயகிகளை கௌரவிக்கும் பணி நிறைவு பாராட்டு விழாவுடைய நிகழ்வானது தொடங்கவிருக்கிறது. நாம் அனைவரும் இந்த நிகழ்வினை காண மிகவும் உற்சாகமாகவும் புத்துணர்வோடும் இருந்து கரகோஷம் எழுப்புமாறு இங்கு வந்துள்ள அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியினுடைய வேலூர் நகரவையினுடைய முன்னாள் செயலாளராக இருந்த நம்முடைய திரு சாலமன் சுரேஷ் பாபு அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அவரே இந்த இயக்கம் நம்முடைய வேலூர் நகரவையில் இந்த அளவுக்கு இந்த இயக்கமானது கொண்டு செல்வதில் இக்காலம் வரை உறுதுணையாக இருந்ததற்கு அவருக்கு மிக முக்கியமாக இந்த காலத்தினுடைய செயலாளரான நான் சிரம் தாழ்த்தி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓய்வு பெறும் தலைமை ஆசிரியர் மற்றும் நமது கூட்டணியினுடைய முன்னாள் செயலாளருமான மற்றும் எனது அண்ணனுமான திரு சாலமன் சுரேஷ் பாபு அவர்களுக்கு பாராட்டு. உன் திறமைகளை கண்டு வியந்து கொடுத்தார்கள் பணி ஓய்வு. ஆம், உமது சிறப்பான பணியை ஓரிடத்தில் சிக்குண்டு கிடக்காமல் சிறகடித்து பறக்க எண்ணி மனம் நிறைந்து கொடுத்தார்கள் பணி நிறைவு. தாங்கள் எங்களோடு பயணித்த நாட்களை எண்ணி மகிழ்கின்றோம். சாதனையாளர் சாலமன் என்றால் மிகை அன்று. எதற்கும் எப்போதும் தங்களின் வழி நடத்துதலை பின்பற்றுவோம். இயக்க வழியில் உடன் ஆசிரியர்கள் நன்றி கொடுத்த பணியை சிறப்பாய் செய்து நிறைவாய் முடித்து என்றும் எங்கள் நினைவில் இருப்பவர் நீங்கள். உங்களை வாழ்த்த வயதில்லை. உங்களது புகழை ஆர்ப்பரித்து கொட்டட்டும் இந்த அவையினுடைய கைகள். நம்முடைய இயக்கத்தினுடைய செயலாளருமான திரு சாலமன் சுரேஷ் பாபு அவர்களுக்கு இந்த நினைவு பரிசை நம்முடைய இந்த விழாவிற்கு சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து சிறப்பாளர்கள் கைகளால் கொடுப்பதில் நாம் மிக்க மகிழ்ச்சி அடைக்க கரகோஷம் எழுப்புமாறு தங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓய்வு பெறும் இடைநிலை ஆசிரியை திருமதி ஆனந்தி அவர்களுக்கு பாராட்டு. அன்பும் அமைதியும் தான் ஆனந்தி, இடைவிடாத உனது கற்பித்தலின் ஈர்ப்பில் உயர்ந்த மாணவர்கள் உனது மாண்பை சொல்வர். ஊக்கத்தோடு வேலை செய்து அவர்கள் எண்ணிய இலக்கை அடைய ஏற்றிவிட்டாய். ஐயம் போக்கினாய், ஒற்றுமையை வளர்த்தாய், ஓடியாடி உழைத்தாய். அவுடதங்களை தவிர்த்தே என்றும் எப்போதும் இவ்விதமாய் நலமுடன் வாழ அன்பாக வாழ்த்துகிறோம். உங்களது புகழை ஆர்ப்பரித்து கொட்டட்டும் இந்த அவையின் கைகள். அடுத்ததாக விருப்ப ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியை திருமதி கே வெண்ணிலா அவர்களுக்கு பாராட்டு. வெற்றியாளர்கள் முடிவுகளை விரைவில் எடுக்கிறார்கள். அத்தகைய வெற்றியாளர் நீங்கள். மகிழ்வான தருணத்தில் வாழ்த்துகிறோம் உங்களை. எளிமை, நேர்மை, உண்மை இவை வெறும் வார்த்தைகள் அன்று, நீர் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை நெறிகள். உங்களது அழகிய சிரிப்பு, பேச்சு, நடை என்றுமே சிறப்பு. ஓய்வு காலம் வளமும் நலமும் தந்து தாங்கள் இனிதே வாழ வாழ்த்துகிறோம். உங்களது புகழை ஆர்ப்பரித்து கொட்டட்டும் இந்த அவையின் கைகள். அடுத்ததாக விருப்ப ஓய்வு பெற்ற பட்டதாரி ஆசிரியை திருமதி சசிகலா அவர்களுக்கு பாராட்டு. ஆசிரியர் பணி அறப்பணி மட்டுமல்ல, அறிவூட்டும் பணி. அத்தகைய பணிதனை நேர்மை, விடாமுயற்சி, தொழில் பற்று கொண்டு பணியாற்றி ஓய்வு பெற்று இருக்கும் நீங்கள் மாணவ செல்வங்களை ஜொலிக்கும் வைரங்களாக்கியவர் என்றால் மிகையன்று. கொடுத்த பணியை சிறப்பாய் செய்து நிறைவாய் முடித்து என்றும் எங்கள் நினைவில் இருப்பவர் நீங்கள்.
உங்களது புகழை ஆர்ப்பரித்து கொட்டட்டும் இந்த அவையின் கைகள். நீங்க நல்லா படிக்கிறீங்க. அது எங்கெங்க குழல் எடுத்து தழுவு. விருப்ப ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியை திருமதி அமுதா அவர்களுக்கு பாராட்டு. அனைத்திலும் முதலிடம், அதனால்தான் நீ அமுதா. அனைத்திலும் முதலிடம், அதனால்தான் நீ அமுதா. எறும்பும் தோற்று போகும் உன் சுறுசுறுப்பை கண்டு. நீ இருக்கும் இடத்தில் ஆரவாரமும் சிரிப்பொழியும் இருந்தே தீரும். மின்மினி பூச்சிகளை மின்னும் நட்சத்திரங்களாக்கியதும் நீயே. கண்டிப்பான ஆசானாய் வெற்றி கண்டாய். கண்டிப்பான ஆசானாய் வெற்றி கண்டாய். சிறப்பாக பணி செய்து முடித்த உங்கள் நினைவுகள் என்றும் மறையாது. நலமுடன் வாழ வாழ்த்துகிறோம் அன்பு தோழி வசந்தா மற்றும் இளங்கோ அண்ணன். உங்களது புகழை ஆர்ப்பரித்து கொட்டட்டும் இந்த அவையின் கைகள். அடுத்ததாக ஓய்வு பெறும் தலைமை ஆசிரியர் மற்றும் நமது இயக்க தனியார் கிளையின் தலைவர் திரு தியாகராஜன் அவர்களுக்கு பாராட்டு. அதற்கு முன்பதாக கிரி சார் மற்றும் கல்யாணகுமார் சார் அவர்களை பாராட்டுகிறோம். எதை செய்வார்கள்? திரு தியாகராஜன் சார் அவர்களுக்கு பாராட்டு. ஏணியாய் நின்று ஏற்றமும் கொடுத்து பிள்ளைகள் உயர பெருமிதம் கொண்டீர்கள். ஓயாத கடல் அலைகளுக்கு ஓய்வு ஏது? கையிலே சிக்காத காற்றிற்கு ஓய்வு ஏது? இயற்கைக்கு ஓய்வு என்றால் எவ்வளவு ஆச்சரியமோ அப்படித்தான் உணர்கிறோம் உங்களது பணி நிறைவையும். ஓடியாடி உழைத்த உன்னதமானவராய் நீங்கள் என்றும் எங்களோடு நினைவில் இருப்பவரே நீங்கள். வாழ்த்துகிறோம். உங்கள் புகழை ஆர்ப்பரித்து கொட்டட்டும் இந்த அவையின் கைகள். திருமதி டி உஷாராணி அவர்கள் கௌரவிப்பார்கள். இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் நம்முடைய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை, காகிதப்பேட்டை தலைமை ஆசிரியர் திருமதி நளினி மற்றும் கலாஸ்பாளையம் தலைமை ஆசிரியை ரமணி ஆசிரியை அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துமாறு நம்முடைய சிறப்பு அழைப்பாளர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தலைவர் ரோசின் ஆசை அவர்களை பொன்னாடை போர்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ரமணி ஆசை அவர்களுக்கு சரவணன் சார் அவர்களை பொன்னாடை போர்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய வேலூர் நகரவை ஒன்றியத்திற்கு புதியதாக வந்துள்ள தலைமை ஆசிரியை திரு தீனதயாளன் சார் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றேன். பொன்னாடை போர்த்துமாறு நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
எங்க நம்முடைய இந்த பாராட்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அணைக்கட்டு ஒன்றிய அணைக்கட்டிலிருந்து வந்திருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். கலைவாணி ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துமாறு அவருடைய அணைக்கட்டு தொகுதி செயலாளர் வினோத்குமார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே. அடுத்ததாக இவ்விழாவானது முப்பெரும் விழாவாக கொண்டாடப்படுகிறது. முதலாவதாக விருது வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆசிரியர் அவர்களை கரகோஷம் எழுப்பி அன்புடன் அழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாலை ஒன்று எடுங்கம்மா. மாலை சார் இருங்க சார். எழுப்போம். அடுத்ததாக நம்முடைய நகரவையில் இயங்கும் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி அப்பாதுரை செட்டி பள்ளியானது சிறந்த பள்ளியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்பாதுரை செட்டி மற்றும் காமராஜர் விருது பெற்ற மாநகராட்சி தொடக்கப்பள்ளி மாஸ்லாமணி தெரு தலைமை ஆசிரியர் இருவரையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். காமராஜர் விருது வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு அழைப்பாளர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்பள்ளியில் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆமாம், இவங்க மட்டும் தனியாக நிற்கணும். காமராஜர் விருது பெற்ற அப்பள்ளியை நம்முடைய நகரவை சார்பாக கரகோஷம் எழுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 2024 அன்று வேலூர் நகரவையில் சிறந்த பள்ளியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டத்தினுடைய சிறந்த பள்ளியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநகராட்சி தொடக்கப்பள்ளி அப்பாதுரை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் அதில் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த விருதினை வழங்குமாறு நம்முடைய சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் இந்த விருதினை வழங்கும் போது நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் இரண்டு தலைமை ஆசிரியர்களும் இஸ்லாமிய தலைமை ஆசிரியர் மற்றும் அப்பாதுரை தலைமை ஆசிரியர் அவர்களும் இருவரும் நம்முடைய வேலூர் புறநகர் ரோஸ்லின் டீச்சர் அவர்களை ப்ரொஜெக்ட் ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கீதா ஆசிரியர் அவர்களை திருமதி சித்ரா ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சிறப்பான ஒரு முப்பெரும் விழாவை நடத்தி கொண்டிருக்கும் வேலூர் நகர் கிளையினுடைய தலைவர், பொருளாளர், செயலாளர் உள்ளிட்ட மூவருக்கும் காட்பாடி வட்டார கிளையின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. இப்போது காட்பாடி வட்டார கிளை பொறுப்பாளர்கள் அவர்களுக்கு சிறப்பு செய்வார். விழாவினுடைய இறுதியாக முப்பெரும் விழாவினுடைய இறுதியாக நூற்றாண்டு விழா கொண்டாடிய எஸ்ஏ கான் தொடக்கப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் அதில் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் இப்பள்ளியை ஊக்குவிக்க விதமாக அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் கரகோஷம் எழுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கிடையாது, ஒயிட் டவர். ஒரு முறை மாலை பொருத்துமாறு அதில் பணிபுரியும் ஆசிரியர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு முறை பாருங்க.
அடுத்ததாக நம்முடைய மாஸ்டாமணி தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜமுனா ஆசிரியர் அவர்களை பொன்னாடை போர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். சாந்தி விழாவிற்கு வந்திருக்கும் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியை திரு ரஜினிபாய் ஆசிரியர் அவர்களையும் எடத்தரு தலைமை ஆசிரியை திரு ரஜினிபாய் ஆசிரியர் அவர்களையும் ஓய்வு பெற்ற எடத்தரு தலைமை ஆசிரியை திரு ரஜினிபாய் ஆசிரியர் அவர்களையும் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியை திருமதி சிந்தாதேவி ஆசிரியர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் முப்பெரு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என்று வரவேற்றேன். ஓய்வு பெற்ற ஆசிரியராக நம் முன் வந்து நின்று கொண்டிருக்கின்ற எங்களது தலைமை ஆசிரியர் மற்றும் சக ஆசிரியராக இருந்த திருமதி ரஜினிபாய் அவர்கள் என்றுமே எதிலுமே ஓய்வு பெற்றது இல்லை. ஏஜ்னால் வெளியில் அனுப்பிச்சவன் இன்னைய வரைக்கும் நேற்றுக்கு போய் ஈவினிங் 6 மணிக்கு டீச்சர் நீங்கள் வரணுன்னா என்ன டைம் சொல்லுமா, அவ்வளோதான். எத்தனை மணிக்கு நாங்கள் வரணும் அந்த ஒரு கேள்வி அவங்கள மனசில் வச்சு தான் இன்னைய வரைக்கும் நாங்கள் ஓடிட்டுருக்கோம். அதே தான் சிந்தாதேவி டீச்சரும். வாங்க டீச்சர். சிந்தாதேவி டீச்சர் அவர்களை கௌரவிக்க மேரி பொன்ராணி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். சிந்தாதேவி மிஸ் அவ்வளோதான், ஒரு ஹார்ட் ஒர்க்கர். டைம் பங்க்சுவாலிட்டினா அவங்கள்ட்டலாம் கற்றுக்கணும். மணி 8:45 9 ஆச்சுன்னா குழம்பு கொதிச்சாலும் அதை அப்படியே நிறுத்திடுவோம்மா, எனக்கு அந்த டைம் தான் முக்கியம். அது சாதம் வேகுது இதெல்லாம் எனக்கு பொறுப்பு இல்லை. அது என்ன டைமோ அதில் இருக்கிறத எடுத்து போட்டு நான் ஸ்கூலில் இருப்பேன். அதை நான் டெய்லியுமே நினச்சி பார்ப்பேன். அவங்க சொல்கிறது அதுக்கு முன்னாடி சமைச்சிடணும், அந்த டைம் ஆயிடுச்சுன்னா எப்படி ஃபுட்டோ அதை அப்படியே நிறுத்திட்டு நான் என் ஸ்கூலுக்கு வந்துடுவாம்பாங்க. இதெல்லாமே அந்த வார்த்தைகள் காதில் ஒழிச்சிட்டே இருக்கு. இன்னை வரைக்கும் அவங்க ரிட்டையர் ஆனாலும் அந்த வார்த்தைகள் நான் அப்படி தான் இருப்பேன். நாங்கள் என் அருமை உடன்பிறப்புகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு இடத்துல இருந்தோ நம்ம ஒரு நல்லதை எடுத்துன்னு போனோம், அதான் என்னுடைய கொள்கை. அதனால் இந்த கூட்டணி மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து இந்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் இந்த சமூகத்தின் வேரென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்திடாதிருந்தேன். இந்த சமூகத்தின் வேராக இருக்கக்கூடியவர்களை எல்லாரும் அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேர் செல்லரித்து கொண்டிருக்கிறது. இந்த அடுத்த நிலைக்கு நான் பேச விரும்பல, நீங்களே புரிஞ்சுக்கிங்க. ஏன்னு சொன்னால் வேர் போச்சுன்னா மொத்தம் போச்சு. இலையினால் ஒரு துளி தண்ணீர் கூட விழுங்க முடியாது. வேர் தான் அனைத்து கஷ்டங்களையும் விழுங்கி இன்றைக்கு சமூகத்தை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது. அது இந்த சமூகம் புரிஞ்சிக்கல. என்னவோ வராங்க போகிறாங்க. நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் 60 வயசில் இன்றைக்கி ஓய்வு பெறானா அவங்களுக்கு என்ன கிடக்குது, இப்போ கூட நம்மளை பார்த்தா தான் சொல்லி கிடக்குறாங்க அவங்க ஜனங்களுக்கு. ஆனால் இந்த சமூகத்தினுடைய அடுத்த தலைமுறைக்கு நாம் எதை கடத்த வேண்டுமோ அதை கடத்தவில்லை. இந்த அடுத்த தலைமுறைக்காக நான் எல்லாம் வல்ல தெய்வீகத்தை ஒவ்வொரு நாளும் வேண்டுகிறேன். ஒரு குழந்தை பண்ணும்போதும் அதான் காலையில் ஒரு வாட்ஸ்அப்பில் பார்க்கும்போது பார்த்தேன், 11 மாதம் நாங்கள் கஷ்டப்பட்டோம் டீச்சர்ஸ் வச்சு கஷ்டப்பட்டீங்க. இந்த மே மாதம் வெயிலை விட அதிகமாக பிள்ளைங்க கஷ்டம்ன்ட்டு இன்றைக்கி பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. அன்றைக்கி 10 பேரை வச்சு பிள்ளைங்களை பார்த்த பொறுமையெல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி அது காலத்தின் கோலமாக என்னன்னு தெரியல. நம்ம இந்த குழந்தைங்கள சொல்லி ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. நான் என்னை தொந்தரவு பண்ணாதன்ட்டு ஃபோனை அதுங்க கையில் கொடுத்துட்டு இன்றைக்கி அவங்கவுங்க ஒதுங்கிட்டாங்க. டீச்சருங்க நம்ம ஃபோன் வாங்கிறதுக்கு போனோம். உண்மையிலே மன வருத்தமான விஷயமா பேச வேண்டியது, யதார்த்தங்களை பேச வேண்டியது. கொண்டாட்டங்களை குதூகலங்களை எண்ணிக்கைன்னு சொன்னால் அதாவது நம்மளுடைய அந்த முயற்சி, விடாமுயற்சி, அந்த செயலை முடித்தல், அந்த தன்மையெல்லாம் கொண்டு போய் கடைசியில் இந்த சமூகம் எங்கே நிறுத்தினோம், ஒரு ஆசிரியர் செல்ஃபோனை வாங்குகிறார் என்று ஆசிரியரிடத்திலே தாக்குதல் நடத்த அளவுக்கு இன்றைக்கி சமூகம் போயிடுச்சு. எல்லாம் கைமீறி போயிடுச்சு. ஆனாலும் நாங்கள் விடாமல் எங்களை அன்றைக்கி சுதந்திர போராட்டத்துக்கு கையில் கொடியை விடமாட்டோம், என் உயிர் போனாலும்ன்ட்டு இன்றைக்கி நாமளும்
நம்ம பிள்ளைங்களுக்கு நன்னடத்தையே சொல்லுவோம், நன்னெறியே சொல்லுவோன்ட்டு இன்றைக்கி நம்ம அந்த ஒரு சத்தியத்தின் வழியில் நம்ம போயிருக்கிறோம். அதனால் அந்த சத்தியத்தின் பாதையின் தர்மத்தின் வழியில் எவன் ஒருவன் வாழ்கிறானோன்னு பகவத்கீதையில் சொல்கிறார் கிருஷ்ணர். அந்த வழியில், தர்மத்தின் வழியில் இந்த சமூகம் நடக்குது. எங்களுடைய உடன்பிறவா கலாஸ்பாளையத்தினுடைய உடன்பிறையா சகோதரராக இருந்து கலாஸ்பாளையத்தை மேம்படுத்திய சகோதரருக்கும், அடுத்தபடியாக கலாஸ்பாளையத்திலே முன்பு பணி செய்த வெண்ணிலா ஆசிரியப்பா அவர்களுக்கும், அடுத்தபடியாக இது மெயின் பஜார் பள்ளியினுடைய நம்முடைய சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சொல்கிறதுக்கு இல்லை, அவங்க கொடுத்துருக்கிற அந்த பணம் பெரிய ஒரு அமௌண்ட்டாக இருக்குது. அதை பார்த்து தான் நான் ஒரு ஷாக் ஆகிட்டேன். இல்லை, அதாவது என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த மனங்களின் இந்த வாழ்க்கையினோட வளர்ச்சியில் இதெல்லாம் சிறிய விஷயம். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா புரிந்து கொள்ள வேண்டிய, அதாவது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம அடுத்த லைஃப்பில் போயிருக்கிறதுனால நான் இந்த அனுபவத்தை சொல்லுகிறேன். இந்த பணம் என்பது வெறும் காகிதமாக ஒரு நாள் மாறி போகிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த இன்றைக்கி கூட என்னான்னு சொன்னால், வேறு ஒரு ப்ரேயர் மீட்டிங் மாதிரி ஒன்று போகிற வேலை இருந்தது. நான் 11 மணிக்கு நான் எங்கள் டீச்சர்களை பார்த்தே ஆகணும் இன்றைக்கின்ற ஒரு எண்ணத்தில். ஏன்னா இந்த உறவுகள் இந்த முகங்களை எல்லாம் ஒரு முறை பார்த்தோன்னா இதுவே அடுத்த ஒரு நமக்கு ஒரு பூஸ்டர் எனர்ஜி ஆகிடும். இந்த குழந்தைங்கள்லாம் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். அப்புறம் அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், மைக் கொடுத்துட்டீங்கன்னு விட மாட்டேன் நான். பிள்ளைங்க இப்போ பொண்ணு பிள்ளைலாம் இன்பம்னு சொல்கிறீங்க, பேரன் பேத்தி வந்தால் தான் பேரின்பம். பேரன் பேத்தி வந்தால் அதுதான் பேரின்பம் வாழ்க்கையில். அந்த பேரின்பம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எல்லாருக்கும் காத்திருக்கிறது. அதனால் ஆரோக்கியமாக இருந்து நல்லபடியாக ரிட்டையர் ஆகிட்டு நல்லபடியாக பென்ஷன் வாங்கி பேரன் பேத்திங்களோட எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுறேன். நன்றி. நன்றி டீச்சர். டீச்சர் நம்மளுடைய ஆசிரியர்களையும் சங்கத்தையும் எவ்வளோ இழந்து இருக்கிறாங்க, அவங்களுடைய ஆதங்கம் எவ்வளவுன்றது அவங்க கொடுத்துருக்கிற இந்த உதவியை பார்க்கும்போதே தெரியுது. அவங்களுடைய மன வருத்தம் நம்மளை ரொம்ப கலங்க வைக்குது. அடுத்ததாக சுபேதார் மொய்தீன் கான் ஸ்கூல் நூற்றாண்டு விழா கொண்டாடிய பள்ளி சார்பாக இந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு நம் ஆசிரியர்களின் சார்பாக அவங்களுக்கு ஏதோ சின்னதாக ஒரு கூப்பிட்றேன். மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு ஆர் சிட்டி பாபு அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. என் இனிய நண்பர் திரு எஸ்.ஜி. மோகன்குமார் அவர்களுக்கு திரு உமாசங்கர் அவர்கள் பொன்னாடை போட்டுவார். மோகன்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த முப்பெரும் விழாவை சீரும் சிறப்புமாக செயல்படுத்தி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி வேலூர் நகர் கிளையின் செயலாளர், தலைவர், பொருளாளர் அவர்களை வேலூர் நகர் தனியார் கிளையின் சார்பாக கௌரவிக்கப்படுகிறது. கேட்கிறோம். வேலூர் நகர் வட்டார தலைவர் முஜாஹித் அலிகான், அடுத்ததாக வேலூர் தனியார் கிளை சார்பாக ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு மரியாதை செய்யும் நிமித்தமாக அனைத்து ஓய்வு பெற்ற ஆசிரியர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக காகிதப்பேட்டை நடுநிலைப்பள்ளியின் ஆசிரியர்கள் சார்பாக
அனைவருக்கும் வணக்கம். ஓய்வு பெறும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் கூறுகிறேன். அரிதினும் அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது அரசு வேலை கிடைப்பது அரிது, அதனினும் அரிது பணி நிறைவு பெறுதல் அரிது. அனைத்தையும் பெற்று ஓய்வு பெறும் நீங்கள் இனி வரும் காலங்களில் உங்களுக்காக வாழ வேண்டும். அது எப்படின்னு தெரியாது, ஆனால் இனிமேல் நீங்கள் யோசிக்கணும். வாழ்க வளத்துடன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அம்பேத்கர் பள்ளியின் சார்பாக இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். டாக்டர் அம்பேத்கர் நகர் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியின் சார்பாக பணி நிறைவு பெற்ற ஆசிரியர் அண்ணன் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்யப்படுகிறது. அனைவரும் ஒரு பலத்த கைத்தட்டல் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கைத்தட்டல் பத்தல, இன்னும் கொஞ்சம் கை தட்டினீங்கன்னா தூக்கம்லாம் வராது. அடுத்ததாக அண்ணன் சாலமன் சுரேஷ் பாபு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. கை தட்ட சொன்னேன், கை தட்டவே இல்லை. கை தட்டுறவரெல்லாம் சும்மா இருக்க முடியாது. மேடம், நீங்க தான் நல்லா கை தட்டணும். நானா மேடம்? வெண்ணிலா ஆசிரியர் வெண்ணிலா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்யப்படுகிறது. ஆசிரியர் அமுதா டீச்சர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்யப்படுகிறது. ஒரு பலத்த கைத்தட்டல் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களிடம் வெள்ளி தட்டு தங்கத்தட்டு கேட்கவில்லை, கைத்தட்டு மட்டுமே கேட்கின்றோம். அதெல்லாம் கேட்டாலும் நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள் என்பது தெரியும். அதனால் உங்களுடைய பலத்த கைத்தட்டல் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆசிரியர் சசிகலா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்யப்படுகிறது. ஆசிரியருக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். வாமா, எழுந்துருவா.